ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரோஜா பூச்செடியில் நிறைய தளிர் வர்றதுக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா சில டைமில் ரோஜா செடி வளர்க்கும்போது சில இடங்களில் மட்டும்தான் தளிர் இருக்கும், சில இடங்களில் குச்சியாக தான் நிற்கும் இலை இல்லாமல். அந்த ரோஜா செடிக்கு எப்படி நிறைய தளிர் வர வைக்கிறது, இலைகள் அதிகமாக வர்றதுக்குன்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடி தான் நான் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தளிர் வந்து எவ்வளோ திக்னஸாக பிரான்ச் வந்ததுன்ட்டு. நல்லா க்ரீன் கலரில் ரெட் கலர் லீஃபு. இது வந்து திக்கான பிரான்ச்சஸ்ஸு, பேசில் சொல்லுவாங்களே அது போல் பிரான்ச் இது. நான் என்ன சொல்கிறேன்னா, இது போல் வருது, நல்ல பிரான்ச் வந்திருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருந்தேன் முன்ன. அப்போ லீஃபெல்லாம் எடுத்து விட்டுருந்தேன், இன்னும் லேட் ஆகுது வர்றதுக்கு. இந்த ரோஜா செடியில் குச்சியாக இருக்கிற இடங்களெல்லாம் வந்து நமக்கு வந்து இலை வரணும், பிரான்ச்சஸ்ஸு. அதுக்கு ஃபெர்டிலைசர் எப்படி கொடுக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த தளிர் எப்படி வந்ததுன்னா, வேப்ப முன்னாக்கு கொடுத்துருந்தேன் பிளான்ட்டுக்கு, நல்லா தளிர் வருது பாருங்கள். வேப்ப முன்னாக்கு கொடுத்தா கூட உங்களுக்கு இது போல் தளிர் வரும். அதே சமயத்தில் நான் வந்து பனானா ஃபெர்டிலைசர்லாம் முன்ன கொடுத்துருந்தேன் இந்த சாய்ப்புல. அதுக்காக நம்மளுக்கு இது போல் லீஃப் பாருங்கள் பெருசாக இருக்குது. இது போல் நல்லா அழகாக லீஃப் வரணுன்னா நம்ம வந்து இந்த ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணோம். ஆனால் இன்னும் ஒன்று லைட்டாக பாருங்கள், இந்த லீஃப் வந்து லைட்டாக இப்படி இது போல் எதுக்கு ஃபோல்டாக இருக்குது லீஃப்லான்னா, தண்ணி ஊற்ற லேட் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியே இல்லை, பார்க்கல, ரொம்ப தண்ணியே இல்லை. இப்போ நான் வந்து கொஞ்சம் வேலையில் இந்த செடி நான் பார்க்கல, அதனால பாருங்கள் மண் ரொம்ப ட்ரை ஆகுது. அந்தளவுக்குலாம் வச்சிருக்கக்கூடாது, அதனால தான் லீஃப் இது போல் இருக்குது. நம்ம கரெக்டாக தண்ணி விட்டுக்கிட்டே வரணும், லீஃபெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா. ஏற்கனவே வந்து பனானா பீல்ஸ் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து வச்சுருந்தது. இது நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபர்மெண்ட் ஆகிட்டு, நம்ம செடி கொடுக்கலான்னு சொல்லிட்டு முழு பனானாவும் நாட்டு சர்க்கரை கலந்து வச்சிடலாம். நம்ம எத்தனை நாளைக்குன்னா 20 days வைக்கணும். நம்ம 3 daysலேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து அதாவது பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி, கொஞ்சமாக இந்த இது போல் நாட்டு சர்க்கரை சேர்ந்தது, பனானா பீல்ஸ் வந்து வாழைப்பழத்தூள் நிறைய, அதாவது ரோஜா செடியில் நிறைய தளிர் வரும். இது போல் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது கொஞ்சம் போல் தான் கொடுக்கணும். இந்த பிளான்ட்டுக்குள்ளே ஊற்றும் போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் சேர்க்கலாம். நீங்கள் அளவு சொல்கிறேன். நான் இந்த 1 கிளாஸ் பெரிய கிளாஸ் தண்ணியில் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த பனானா பீல்ஸ் ஃபெர்டிலைசரு. இது போல் நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து மேலுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது நல்லா கலந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணணும், அப்போ தான் நல்லது. இந்த பாட்டிலோட மூடிக்கு வந்து ஹோல்ஸ் போட்டேன் நிறைய. பாருங்கள், ஸ்ப்ரே பண்ண முடியல, ஸ்ப்ரேயர் இல்லைன்னா கூட நீங்கள் இது போல் பாட்டிலில் வந்து அதாவது ஹோல்ஸ் போட்டு மூடிக்கு கேப்க்கு வந்து ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இது போல் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சூப்பராக வரும் பாருங்க. இது போல் நீங்கள் பனானா பீல்ஸ் ஃபெர்டிலைசர்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தளிர் வரும், திக்னஸாக இருக்கும். அந்த தளிர்லாம் கூட சாயில்குள்ளே கூட ஊற்றி விடலாம் பாருங்கள். அதாவது இப்போது தளிரே இல்லை, குச்சியாக இருக்க ரோஜா செடி அப்படின்னா கூட நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமல் அதுக்கப்புறமா இது போல் கொடுத்தீங்கன்னா ரோஜா செடியில் நிறைய தளிர் வரும். இது போல் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு தான் நீங்கள் பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் இந்த கேப்பில் வந்து அடைக்காமல் நல்லா ஸ்ப்ரே ஆகும் தண்ணி. அந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றினா கூட அது போல் தான் ஃபில்டர் பண்ணி தான் கொடுக்கணும், ஸ்ப்ரே பண்ணணும், அப்போ தான் நல்லது. இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிவிட்டு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தளிர் வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.